சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னா, ஒரு இனிப்பு ரெசிபி தான் பண்ணுறோம். ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இனிப்பு அப்போன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும், பஞ்சு போல் இருக்குங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம். இதுக்கு மாவு புகர் போடுறது, ஆட்டுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலையில் எதுவுமே இல்லைங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணிடலாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். வீட்டுக்காரர் கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தாங்கன்னா 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சது. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவும் எடுத்துக்கலாம், கடையில் வாங்குற மாவும் எடுத்துக்கலாம். இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் எடுக்கிறேங்க. ஒரு 1.5 கப் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகுங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுங்க. நம்ம வந்து சர்க்கரை வந்து கரைக்கணுங்க. சர்க்கரை வந்து நம்ம பாகு காய்ச்சறது இல்லை, ஆனால் வந்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கப்புக்கு 1 கப்பு மெஷரிங் கப்பில் நம்ம வெல்லம் எடுத்துருக்குறோம். இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி கரைக்கணும். இப்போ கரைக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்குறோம். அதுக்கு 3/4 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், இந்த சர்க்கரை வந்து பாவெல்லாம் நம்ம காய்ச்ச வேண்டியது இல்லைங்க. சர்க்கரை இப்படி கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இது வடிச்சுக்கலாங்க. வெல்லத்தில் வந்து உங்களுக்கு தூசு மண் எல்லாம் இருக்குங்க. இப்போ சூடாக தான் ஊற்றணுங்க. நம்ம சூடாக ஊற்றும்போது தான் இந்த மாவு நல்லா வெந்துக்குங்க. இப்போ நம்ம கலந்துட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றணுங்களே, பாகு இல்லை, கரைச்ச வெல்லம் ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து இப்போ வந்து தண்ணி பத்தலை நமக்கு. இப்போ தண்ணி பத்தலைங்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுடு தண்ணி தான் இதில் ஊற்றணுங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பார்த்து ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கலாங்க. இப்படி கட்டி இல்லாமல் நல்லா இந்த விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். நமக்கு ஈஸியாக இருக்கும், கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இட்லி மாப்பத்துக்கு நம்ம கலந்துட்டோங்க. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தணுங்க. அப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து போடணும். நீங்கள் சோடா உப்பு சேர்த்த வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ சோடா உப்பு இதில் சேர்க்குறேங்க. ஆமாம், சோடா பாருங்கள், ஒரு பிஞ்சு சேர்த்துருக்குறேங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம நல்லா கலந்துட்டுங்க. தேங்காயும் நெய்யில் வறுத்து இதோடு சேர்த்துக்கணுங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துணும் ஏலக்காய் சோடா உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காயை வந்து நெய்யில் வறுத்துக்கலாங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. டீஸ்பூனு 2 டீஸ்பூனு நெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷு தேங்காய் எடுத்துக்கோங்க. நம்ம ஐஸில் வச்சு தேங்காயெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சட்டி வச்சுக்கோங்க. லேசாக தேங்காய் மணம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், லேசாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் இது சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது புளிக்கரண்டி வச்சுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தது நம்ம எடுத்துடணுங்க. இந்த அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல எண்ணெய் நல்லா காய்ஞ்சது மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஊற்றி ஊற்றி நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நம்ம அளவாக தான் சேர்த்தணுங்க. இப்போ நான் போட்டுருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே அதிகமாக வேணும்னு நினச்சி நீங்கள் இப்போ வந்து இதனுடைய இனிப்பு வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கும் அளவாக இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா இந்த அப்பம் வந்து பார்த்தா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அப்படி ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. இப்போ இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நீங்கள் இந்த ஸ்வீட்டு செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாருங்கள், இந்த கலர் வந்தது நம்ம எடுத்துடணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவங்க. எல்லாமே அதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒன்று ஊற்றுனதும் நம்ம மேலே எழுந்து வந்ததுக்கு பின்னாடி தான் இன்னொன்று ஊற்றணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. எல்லா அப்பவுமே சுட்டு எடுத்தாச்சுங்க. இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இனிப்பும் கூடங்க இது. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம வந்து நெய்யில் தேங்காயெல்லாம் வறுத்து போட்டுருக்கோம் இல்லைங்களா, இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இனிப்பு அப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. சும்மா நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த இனிப்பு அப்போ செஞ்சிடலாங்க. இந்த இனிப்பப்பம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வீட்டில் சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் கூட ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.